ஹலோடா ஹலோடா போன பாடையிலேருந்து விட்டுருமா அதுலேருந்து டைரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம வேணாம் வந்து எல்லோரும் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நானும் இவனு ரொமான்ஸ் பண்ணிக்கிறக்கே தடுக்காமல் என்னது இல்லை நீங்கள் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சிட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கும் ஜிமினாக்கும் கொஞ்சம் ப்ரைவசி இருக்குமே. அவங்க 2 பேருக்கும் ப்ரைவசி வேறு தேவையா? ப்ரைவசி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து 2 பேரும் லவ் பண்ணிவிட்டு இப்போ கதையை ஹயாங் 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 இப்படி பேசுகிறீங்க. சரி நான் அவளுக்கு கால் பண்ணுறேன். யார்? உங்கள் வக்கீல் மேடத்துக்கா? வந்துட்டாலும் அவங்க கேஸ் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் கால் பண்ணுறேன் அவ்வளோதான். சரி ஓகே ஹயாங், நீங்கள் உங்கள் வக்கீல் மேடத்துக்கு கால் பண்ணுங்கள். ஜின் ஹயாங் மேலே இருக்கா. சரி ஜின் ஹயாங்கிட்ட போய் கேட்குறேன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் டீச்சர் மேடம் வராங்களான்னு. டீச்சர் இல்லை ப்ரொஃபஸர்னு. சரி எப்படியா இருந்தாலும் படித்து தண்ணி கொடுக்குறாங்க டீச்சர் தான். நான் மேலே போகிறேன் ஹயாங். ஜிமின் வந்து கேட்டால் நான் மேலே இருக்கேன்னு சொல்லுங்கள். சரி ஓகே சொல்கிறேன். எங்கே ஜிமின் என்ன பண்ணுவான்? விலாக் எடுக்கிறேன், ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். அதை தவிர வேறு எங்கேயுமே பண்ண மாட்டான். இவனை லவ் பண்ணதுக்கு நான் பேசாமல் இருந்துக்கலாம் தான். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம் தான். நீ தான் லவ் யூ சொன்னோடனே நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டே. அதெல்லாம் ஒரு காலம். ஐயோ அம்மா தாய், அவன் ஃப்ளாஷ்பேக்கை திறந்துடாமல் நீ போயிட்டு ஜின் ஹயாங்க பார்க்குறியா? சரி நான் போகிறேன். ஜின் ஹயாங் அடியே தயவு செஞ்சு கத்தாமல் வேலைவா. சரி உங்கள் டீச்சர் அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னீங்களா வாரத்துக்கு? இப்போ லீவ் விட்டுட்டாங்க. எல்லாம் சொன்னேன் அவங்க வீட்டில் உள்ளவங்க. ஐயோ சரி நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தானே, நான் கால் பண்ணி கூப்பிட்டு பார்க்குறேன். ஆண்டிகிட்ட நான் பேசுகிறேன். ஐயோ என் குட்டிமா தான். டோன்ட் டச், கண்ணை தைக்கக்கூடாது. சரி ஐயோ நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி வைனாவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாரியா வரலையாடி? நீயும் போறியா? பின்ன நான் தான் அங்கே போயிட்டு ஒர்க்கெல்லாம் இருக்குது எல்லாம் பார்க்கணும். அப்போது பிக்னிக் போல் ஒர்க் விஷயமாக தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ அவகிட்ட ஒர்க் விஷயமாக தான் போகிறோன்னு சொல்லவே இல்லையா? அடியே ஏண்டி இதை சொன்னேன்? நான் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகல, அதனால் வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் சொன்னேன். ஐயோ என்ன வளரி கொட்டிட்டியா? ஆமாம் ஐயோ உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலையே. ஹலோ வைனா இது கதை ஒர்க் விஷயமாகவும் போகிறோம், அப்படியே பிக்னிக்கும் போகிறோம். சமாளிக்காமல் இருந்துரு. சரி எங்கள் வீட்டாக்கள் கால் பண்ணி சொல்ல நான் வரேன். சரி என் மச்சான் தான் சொல்லி வைனா கால் கட் பண்ணிவிட்டு நானே கொடுத்ததில்லை. ஏமா பொசுக்குன்னு உமான்னு கொடுத்துட்ருக்கா. போடே என்ன சொல்லி நம்ம ஜின் ஹயாங் தலையை தொங்க போட்டதுக்கப்புறம் ஜின்னுக்கு அங்கே கால் வருது. ஜின்னுக்கும் ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் 2 பேருக்கும் சண்டையை மூட்டிட்டு வைனா ஹயாங் பாய். நீ வந்த வேலை முடிஞ்சதில்ல, சிறப்பாக முடிஞ்சது ஹயாங். போகிறேன் தாயே போ. அடுத்தது எங்கே? ஹோபி ஹயாங்கிட்ட போய் சேருன்னு சொல்ல ஹோபி ஹயாங்க பார்த்தோன்னே ப்ளீஸ்மா வாயண்டி ப்ளீஸ்டி. செல்லம் இல்லை தங்கம் இல்லை வைரம் இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் எல்லாம் இருக்குது. எப்படி கேட்க நான் இப்படி வருவேன்னு அக்செப்ட் பண்ணுற ஹோபி ப்ளீஸ். நீ தான் அந்த என்னோடய வேலையை பற்றி கைக்கான்னு சொல்லியிருக்கேன். சரி நீ அந்த வேலையை பார்த்துட்ருக்கனா வர இயலுமா இயலாதா? இல்லை யார் அவதா கொடுங்க. வரலாம் தானே, பிக்னிக்கா எல்லோரும் தானே போகிறோம். மற்றவங்க யார் வர்றது? ஆறாம் ஹயாங் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ஜின் ஹயாங் அதுக்கப்புறம் நான் ஜிமின்
மற்ற மெம்பர்ஸ் ஆக்கள். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வரான், மினி வராள். ஓகே, இவ்வளோ அப்புறம் நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங்லாம் இருக்குது. ஏண்டி ஒரு 1 மந்த் உனக்கு வெக்கேஷன் லீவ் எடுக்கலாதா? சரி, நான் ட்ரை பண்ணுறேன். வேணாம், எடுக்க முடியுமோ முடியாதா? இல்லைன்னா என் ஃப்ரெண்டே கிடையாது, வெட்டி விட்ருவேன். போயிரு, 7 பேரும் ஒன்றா போகிறோம். சரி வரேன் அப்படி சொன்னதுக்கு, ஐயோ என் ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான். தயவு செஞ்சு கொடுக்காம போறியா? நானே அவள்கிட்ட கொடுத்துக்கிறேன். சரி, இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஜிமின்கிட்ட மாட்டி விட்டால் தான் சரி. விடுங்க. அதுக்கப்புறம் நான் பெருசாக பிளான் பண்ணி உங்களையும் உங்கள் ஆளையும் பிரித்து விட்டுருவேன். ஐயோ தாயே, போயிரு, ஃபோனை தந்துட்டு போகணும்னு சொன்னோன்னே நான் வந்து ஹயாங்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு யாரை போய் கொளுத்தி விடலான்னு யோசிக்கிறேன். தியாங், போ தியாங்கிட்ட போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தியாங் போனதுக்கப்புறம் தியாங் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. மாதிரியா, யார் வருது? எல்லாருமே தான் போகிறோம். சரி, ஓகே, வரேன். யாரோட ஆள் அவக்கூடையா பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம். கால் தரீங்களா? ஆமாம் தாயே, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். ஸோ நானே அவளை வர சொல்லிட்டேன். அவளும் வாரேன்னுட்டாள். நீங்கள் தான் உஷாராக இருக்கீங்க, போங்க அங்காலன்னு சொல்லிட்டு போயிட்டாள். நான் வந்து அங்காலே போனதுக்கப்புறம் சுகா ஹயாங்கிட்ட போய் படுத்துட்ருப்பாங்களாம். படுத்துட்ருக்க சுகா ஹயாங்களை போய் ஹயாங் என்ன வேணும் உனக்கு? இப்போ ப்ராப்ளம்? தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணாத. கால் பண்ணிங்களா அவளுக்கு? யாருக்கு? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஐயோ, என்னாச்சு? பிக் பண்ணிட்டு வர சொன்னால் இங்கே நான் வாரண்டால். தூங்கிட்டீங்கள? சரி, என் தம்பிக்காரனுக்கு கால் எடுத்திருப்பாள், அவன் போய் பிக் பண்ணியிருப்பான். இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவாள். சுகா அண்டு சொல்லி கத்திக்கிட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தானா, ஐயோ ஆத்தாடி இவ்வளோ அடியே தங்கச்சிம்மா, நான் இங்கே இருக்கேன்னு தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்லிடாத. இதுக்கு முன்னாடி என்னவோ சொன்னீங்க, என்ன அப்படி? இனிமே என்ன வாயை திறந்துட்டா? சுகா எங்க? ஓடி போய் சுகா ஹயாங் வந்து மாடிக்கு ஓடி போய் ஜின் ஹயாங்கோட ரூமில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு சுகா எங்க? இங்கே இல்லை, மாடியில் ஜின் ஹயாங்கோட ரூமில் மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே இருக்கானா? நான் போய் பார்த்துக்கிறேன். சரின்னு சொன்னதுக்கப்புறம் சுகா கிட்ட போனதுக்கப்புறம் எவ்வளோ முடிவு எடுத்திருக்காங்க, இதை நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்ற ஐடியாவே இல்லை, இல்லாட்டி என்னை கலட்டி விட்ற ஐடியாவில் இருக்கேன்னு சுகா ஹயாங்க்கு நல்லா டோஸ்ட்டுக்கு மேலே டோஸ்லேருந்து திட்டிக்கிட்டே இருக்காங்களாம். அதுக்கப்புறம் என்னை பார்த்து, எங்கே போகும் இந்த பாதை? அப்படி வந்து நம்ம சுகா ஹயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் திட்டுன வீட்டில் சுகா ஹயாங் கீழே இறங்கி வரைக்கும் வயனா ஜங்குக், அதுக்கப்புறம் மினி, அதுக்கப்புறம் ஆரம் எல்லாருமே இருப்பாங்க. ஜிமின் அங்காலே வந்து ஃபோனை நோண்டிக்கிற கேட்க, ஜிமின் வந்து திரும்பி பார்க்க, இவன் இப்படி இருக்கான் என்று சொல்லியிருக்க, நம்ம வயனுக்கு பக்கத்தில் உட்காந்து, உனக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் என்னை மட்டும் இப்படி வச்சு செய்கிற? ஏன்? சும்மா கொளுத்தி போட்டேன், ஆனால் வெடிச்சிருச்சு. நீங்கள் தூங்குனது தப்பு தானே, அவளை பிக் பண்ணிட்டு வராமல். நீங்கள் தான் இவத்தான் வேணும்னு ஒத்த காலில் இருந்து 2 காலில் நின்று நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணி 1 சைடாக லவ் பண்ணி துரத்தி லவ் பண்ணவங்க. நான் வேணான்னு சொல்லவும் நீங்கள் தான் வேணும்னு சொல்லி லவ் பண்ணி கட்டிக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம், அனுபவிக்க வேண்டியது உங்கள் கடமை. போதும் தாயே, இதுக்கு மேலே என் உடம்புல தெம்பில்லை. சரி, ஓகே ஹயாங், இனி நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லி இவ்வளோ பேரும் ஃபன் அண்ட் காமெடியாக இவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸை பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் 5க்கே எழும்பி போனால் தான் சரி. கார்த்திக் என்ன லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டானா? ஆமாம், பிளட்
மவுண்டெயின் ஏரியா நேமு. நேமே கொஞ்சம் டெரிஃபிக்காக இல்லை வேணா? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், அந்த பேலஸா என்னதோ உண்டு. ஆமாம், கிங் பேலஸ் அப்படின்னு தான் இருக்குது. அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். பெருசாக எதுவும் கிடையாது. அங்கே போய் ஊராக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏதோ 100 இயர்ஸுக்கு முன்னாடி ராஜா இருந்தாராம். அது ஆட்சியெல்லாம் ரொம்பவே டஃப்பாக நடத்தினாராம். அது இதுன்னு தான் போட்டிருந்துச்சு. டெரிஃபிக்காக இருக்கிற மாதிரி எப்படி எதுவும் இல்லை வேணா. சரி, ஓகே, வாங்க இப்போ போயிட்டு ஷாப்பிங் போடலாம். சரி, ஓகே. உங்கள் ஆளெல்லாம் இன்றைக்கி நைட்டே இங்கே பெட்டி படிக்க கட்டிட்டு வந்துட சொல்லுங்கள். சரி, ஓகே, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எல்லா மெம்பரும் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோன்னே ஜிமின் பக்கத்தில் வேணா போய் உட்காந்துட்டு, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்றத மறந்துடு, நீ ஃபோனோடையே கெட. நான் கேர்ள் ஃப்ரெண்டா, அந்த ஃபோன் கேர்ள் ஃப்ரெண்டான்னு தெரியலை. என்ன வேணா நீ இப்படி பேசுகிற? நான் இப்போ பண்ணுறதெல்லாம் நம்ம ஃப்யூச்சருக்கு தானேடி. ஆமாம், எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் விலாக் எடுக்கணும், அது இதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. எனக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்காதா? இப்படி அமைதியாக ஜோக்கர் காமெடி பீஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிகிறேன், என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நீயும் எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாதா ஜிமினா? எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. சரிடி, இங்கே ஹக் பண்ணிவிட்டு வேணா தூக்கி அவங்களோட லேப்பில் உட்கார வச்சுட்டு, சாரிம்மா, என்னோட குட்டி மாலா, சாரி, லவ் யூ டி பொண்டாட்டி. அப்பப்பா என்ன ரொமான்ஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்க வந்து பார்த்துட்டு, ஐயோ இப்போ தான் தூக்கி உட்கார வச்சான், அதுவும் உங்களுக்கு பொறுக்காதே. எனக்கு பொறுக்காது தான், போங்க ஹயம். சரி, அங்கே போயிட்டு நான் ஃபோன் பெருசாக எடுக்கவே மாட்டேன், அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? உண்மையா? வைணமியில் ப்ராமிஸாக ஃபோன் எடுக்கவே மாட்டேன். சரி, கார்த்திகை கால் பண்ணுறேன். நீ எதுக்கு அவனுக்கு கால் பண்ணணும்? எதுக்கு? நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டா அங்கே ரெனிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூம் கிட்ட பார்த்து எடுத்து வைக்க சொன்னேன். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். கால் பண்ணி பேசலான் இருக்கேன். இது வேறு பண்ணணுமா? ஆமாம், சரி, ஓகே, கால் பண்ணு. சார் முகம் இப்படி ஷேட் ஆகுது. அவன் என் ஃப்ரெண்டு தாண்டா, ஒன்றும் திங்க் பண்ணாத, ஓகேவா என்று சொல்லி வைனா வந்து நம்ம ஜங்கோட சீக்ஸை கிஸ் பண்ணிவிட்டு வைனா வந்து இறந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வைனா வந்து அவனுக்கு கால் பண்ண, அதாவது கார்த்திகை கால் பண்ணுவாங்க. கால் போயிட்டே இருக்கேங்க, இது கர்மம் பிடிச்சவன், இவ்வளோ நேரமாக தூங்கி இருக்கான். இப்போ 9 o'clock ஆகுது, இவ்வளோ நேரமாக தூங்கியிருக்கான். ஓ, கேர்ள் ஃப்ரெண்டோட வேறு இருக்கேன்றதுனால சார் மஜா பண்ணிகிட்டு இருக்காரு போல இருக்கு. கால் பண்ணிகிட்டே இருக்கேங்க. ஒரு 2-3 காலுக்கு அப்புறம் தான் ஆன்சர் பண்ணி, எல்லாம் யார்? உங்கள் செத்து போன ஆயா. ஏன் ஆயாவா? அவங்க செத்து போய் பல வருஷம் ஆச்சு. டேய், நான் வேணாம். ஓஹோ, பிசாசா? பிசாசுன்னு சொல்ல கார்த்திக். சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணியிருக்க? யாரோட பேசுகிறீங்க? வயனா? ஓ, அவளா? சரி என்று சொன்னதுக்கப்புறம் சரி, லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு அமௌண்ட்டு, அதுதான் பஸ்ஸில் தானே, பஸ் தானே எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வந்து சேருங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு வீடெல்லாம் அந்த பேலஸ்லேயே ஒரு 8-9 ரூம் கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒர்க்கர்ஸ் எல்லாம் கீழே உள்ள இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாத்துக்கும் ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு அங்கே குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு மெயிட் எல்லாருமே இருக்காங்க. குக் பண்ணி சாப்பிட மெம்பர்ஸ் எல்லாத்தையும் தானே கூட்டிகிட்டு வரேன், எல்லாருமே இருந்துக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவன் எங்கள் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காள். சரி, நான் கால் கட் பண்ணுறேன். ஜிமினா பார்த்துட்டே இருக்கான். எனக்கும் லவர் இருக்குது, ஏண்டி அவன் ஜெலஸில் பொங்கி தவிக்கிறான். ஆள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வச்சுட்டு அவங்க கூட பேசிக்க உனக்கு புகையும் பாரு, அந்த மாதிரி தான் என் ஆளுக்கும். புகையிட்டும்.
போடா. சரி ஓகே. மற்றவங்க எல்லாரும் என்ன பிஸ்னஸ்ஸு, லாயரு, டீச்சர் அம்மா இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வராங்களா? எப்படியோ கதைச்சி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஆள் பிரச்சனை. ஆமாம், காலையிலேயே பூகம்பம் போடாமல் வச்சிருக்கியே. யார் யாருக்கு போட்டேன்? ஜின் ஹயாங்க்கு போட்டேன், ஹோபி ஹயாங்கு போட்டேன். தேவாங் ஹயாங் வந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சுகா ஹயாங் வந்து எப்போவும் போல தான் காலையிலேயே வந்து அவள் வந்து டோஸ் கொடுத்தா. வாங்கிட்டானா. அதுக்கப்புறம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்? அவன் இல்லை, மார்னிங்லேருந்து காணாமே. இப்போ அவளை ஏற்றிட்டு வந்தான். யாராச்சும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டியா? ஆமாம், பிக் பண்ணிட்டு வந்தான். மினி கூட பேசிகிட்டு இருப்பான். அவனையும் நான் பார்க்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், அம்மாட்ட சொல்லிட்டேன். அப்போ வந்து பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா வந்து போயிருக்காரு, ஃபாரின் போயிருக்காரு. இன்னும் ஒரு 2 வீக்கில் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அவங்களும் அந்த பேலஸ் சைட் வந்து வாரேன்னு இருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு இடம் இருக்கான், எங்கள் பூர்வீக சொத்து சம்திங் என்னவோ இருக்கா. அதை வந்து பார்த்துட்டு வித்துடலான் இருக்காங்களாம். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் கால் கட் பண்ணுறேன். ஷாப்பிங் போகணும், திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். அங்கே திங்ஸ் வாங்குறதுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா? இருக்குது. இங்கே 5 கிலோமீட்டர் போகணும். ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா அதுக்கப்புறம் திங்ஸ் வாங்குறதுக்கான ரோட்வே எல்லாம் இருக்குது. அங்கே போனால் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் சிட்டி சைடெல்லாம் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்குது. சரி ஓகே, இங்கேயே இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அங்கே ஈஸியாக இருக்கும் தானே. ஓகே, வந்து சேருங்க. எப்போ? நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புனா நைட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடலாம் தானே? ஆமாம், 12 மணி நேரம் ட்ராவலிங்கா? ஓ, 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துடுவீங்க தானே? 12 14 மணித்தாலத்துக்கிட்ட நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும். அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்து விலாக் எடுக்கணும் ஜிமினுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் வருவோம். சரி ஓகே, வந்து சேருங்க மேடம் எல்லாரும். வந்து சேர்ந்துடுறோம் சார். இவ்வளோ நேரம் கழிச்சிட்ருக்க என்கிட்ட ஜிமின் காண்டில் புகஞ்சிட்டு இருக்க போகிறான். நீ போய் அவனை சமாதானப்படுத்தி நான் வைக்கிறேன். இங்கே ஒருத்தி முறைச்சி பார்த்துட்ருக்காள். இவளை சமாதானப்படுத்திட்டு வரேன். வைக்கிறேன் சார். வைங்க மேடம் சொல்லி கார்த்திக்கும் வேணும். கால் கட் பண்ணதுக்கப்புறம் ஜிமினா வந்து அவரோட திரும்பி வயனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்பார். ஜாலி. மற்ற மெம்பர்ஸ்கிட்ட எல்லாம் வேணா சொல்லியிருப்பாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கணுன்ற லிஸ்ட்டெல்லாம் எழுத சொல்லி. நம்ம ஜங்குக்கா பார்க்குறதுக்காக பால்கனி சைட் வந்து ஜங்குக்கா பார்க்க போனோன்னா ஜங்குக்கா வந்து அக்கா எக்ஸாம் எப்படிடா எழுதியிருக்க? நேற்றுலேருந்து இந்த ஒர்க் விஷயமாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? எல்லாமே ஓகேவா தான் பண்ணியிருக்கேன். இந்த மேக்ஸ் தான் கொஞ்சம் வரலை. என்ன பாஸ் ஆகிருவியா? பாஸ் ஆயிடுவேன். நான் மற்ற கிரேட் அளவுக்கு மேக்ஸ் வருமானு கேட்டால் வராது. சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தானே, நெக்ஸ்ட் செமஸ்டரில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அரியர் விழுந்துடாமல் நீ கிளியர் பண்ணிட்டேன்னா ஓகேவாக இருக்கும். சரி ஓகேக்கான்னு சொல்ல ஜங்குக்காடு தலையை நான் வந்து எக்கி நின்று தடவி விட்டதுக்கப்புறம் ஜங்கா வந்து சரி மினிட்ட பேசுனியா? பேசினேன். ஆரம்பம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காராம். அவங்க வீட்டில் தான் ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க, இப்படி பொண்ணுங்களாம் அங்கங்கே இதாக்கக்கூடாது இதுன்னு. ஆரம்பம் பேசினதால ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பார்த்துக்கலாம். நீயும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. உனக்கு தேவையான திங்ஸுக்கான லிஸ்ட்டெல்லாம் கொடு, சரியா? சரிக்கா, நான் லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறேன். அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினியா? பேசினேன்க்கா. நைட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன். அம்மா எதுவும் ஃபீல் பண்ணாங்களா? கொஞ்சம் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடு. சரிடா, போயிட்டு வரேன். பாய்க்கா.
போடா நிட்டையான்னு சொல்லிட்டு ஜங்கை வந்து ஒரு செல்லமாக தட்டுவாங்க தெரியுமா தம்பியை. அந்த மாதிரி வைனா வந்து தட்டிட்டு வைனா வந்து கீழே போனதுக்கப்புறம் கீழே போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வீட்டுக்கு ஒருக்கா போயிட்டு வரேன். அப்போது இந்த திங்ஸ் எல்லாம் எப்போ வாங்க போகிறது வைனா? திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மாலுக்கு வந்துடுறேன். நீங்கள் எல்லோரும் மாலுக்கு வந்துடுங்க. சரி, உன்னை ட்ராப் பண்ணுறது உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது யார்? ஜிமின்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஜிமினா சொல்லிட்டு வைனா என்னை வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? அம்மாவை பார்க்கலடா, நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வந்தானே. அம்மா வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க. அம்மாட்டையும் போய் இன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே வந்து நைட் தூங்கிடுவேன், அதனால் அம்மாட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். சரி, நானும் ஆண்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் வந்து பார்த்துடுறேன். இப்படி சொன்னதுக்கப்புறம் வைனா கூட்டிகிட்டு நான் பைக்கில் கிளம்புறேன், நீங்கள் எல்லோரும் அங்கே வந்துடுங்க. ஜிம்னா போயிட்டு மினியை பிக் பண்ணிட்டு வந்துடு. சரியாக்கா சொன்னதுக்கப்புறம் ஆரம்பம் நீங்கள் திங்ஸுக்கான லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம், நீயும் திங்ஸ் வாங்குறதுக்கு வந்துடு வேணா. ஓகே ஹயாங் பாய் டட்டா. வேணா வந்து ஒழுங்காக பிடிச்சிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும், ஓகேவா? ஓகே. நம்ம வைனா வந்து அவங்க வீட்டுக்கு போய் காலிங் பில் கிளிக் பண்ணிக்க அவங்க அம்மா பார்த்து மம்மின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க. வைனா குட்டிமா இல்லைவா? ஓகே, யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்களா? உங்கள் வருங்கால மாப்பிள்ளை. ஜிமினா, நீ என்ன பண்ணுறீங்க? இல்லை ஆண்டி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான். சரி 2 பேரும் வைனா ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு 1 கப் காஃபி. ஜிமின் உங்களுக்கு? எனக்கு வந்து எதுனாலும் ஓகே ஆண்டி. சரி ஓகே என்று சொல்லி வைனோட அம்மா கிச்சன் போயிட்டாங்க. டிவி போட்டு பாரு. சரி ஓகே ஆண்டி, நான் பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஜிமின் வந்து டிவி போட்டு வர பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வைனோட அம்மா வந்து மேலே போனதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கீங்க. பின்னுக்கு திரும்பி பார்ப்பாங்க. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். வைனா வந்து ஹார்ட் பீட் வந்து வைனாவுக்கு வந்து ஹார்ட் பீட் டக் 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 டக்னு அடிச்சிட்ருக்கும். பின்னுக்கு வந்து காதுக்கு பின்னுக்கு வைனாவுக்கு வந்து மூச்சு விடுற மாதிரி சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டதுக்கப்புறம் வைனா வந்து திரும்பி பார்ப்பாங்க. யார்? என்னோடய ரூமுக்கு யாரும் இல்லைங்க, இப்படி இருக்கே, எனக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னுக்கு எனக்கு எதுவுமே ஃபீல் ஆனது கிடையாதுன்னு சொல்லி வைனா வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு பின்னுக்கு பார்க்க ஒன்று மேலே அப்படியே வைனா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு மிரரை பார்க்கலான்னா மிரர் ஃபுல்லாக ஸ்மோக்கால் ஃபுல்லாகிடும் தெரியுமா? ஹீட்டாக வாட்டர்லாம் வந்தால் ஸ்மோக்கால் மிரர் ஃபுல்லாக ஃபில்லாகிடும் தெரியுமா? அப்படிக்க வைனா வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க மிரரில் வந்து ஏதோ கருப்பாக இருக்கிற மாதிரி பார்க்க வைனா வந்து கண்ணை கசக்கிட்டு திரும்ப பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஒன்றுமே இல்லையே, அப்படி இருக்கே, எனக்கே இப்படி தெரியுதுன்னு சொல்லி மிரரை வந்து வைனா வந்து ரப் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அதுதான் வைனா இப்படி உனக்கு இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்க. சே, வைனாவோட பின்னுக்கு பார்த்தா ஒரு வாரங்க, நீ எனக்கு மட்டும்தான் மை பிரின்சஸ். ஒரு அஸ்கி வயசில் கேட்குற மாதிரி இருக்க வைனா டக்குன்னு திரும்பி பார்த்துருவாங்க. இதோடு நான் இந்த பார்ட் வந்து கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கா ஸ்டோரியை டக்குன்னு கட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஸ்டோரி நீ நல்லாயிருக்கும் விறுவிறுப்பாக போகணுன்றதுக்காக தான் லாஸ்ட் சீனில் வந்து கோஸ்ட் எபிசோட்லாம் வைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டூரேஷன் நான் இனி கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னோட பேசணுன்னா இன்ஸ்டாவில் வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிக்கு வந்து எனக்கு வந்து பிடிஎஸ் மெம்பர், அதாவது ஜிமினுக்கு பேர் வந்து வயன், அதுக்கப்புறம் ஜங்குக்கு பேர் வந்து மினி, மற்ற 5 மெம்பர்ஸுக்கும் பேர் வந்து இன்னும் பேரோட நேம் வந்து ரெடி பண்ணலை. ஸோ நீங்கள் அவங்கவுங்களுக்கான பேருக்கான நேம்ஸை வந்து எனக்கு
யாராவது ஒருத்தவங்க சரி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எனக்கு ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் போடைக்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் அண்ட் ஈஸியாக இருக்கும். அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நேமை மென்ஷன் பண்ணி போட்டுருவேன். ஓகேவா? அவங்களுக்கான கேர்ள் ஃப்ரெண்டோட நேமை வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஈஸியான நேமாக வந்து மென்ஷன் பண்ணுங்கப்பா. பாய் ஆமீஸ். நான் இந்த பாட்டை இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா சூன் போடுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகலான்ற டிசிஷன் வந்து இன்றைக்கி இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேசணும் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்ல விரும்புகிறீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து என் கூட பேசுங்க. அதுக்கப்புறம் டிக்டாக் ஐடி இருக்குது. டிக்டாக் ஐடியிலையும் பேசுங்க, என் கூட நான் பேசுவேன். செகண்ட் சேனல் இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பிடிச்சிருந்தா அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஆமி, சராங்கியூ.